Hi and welcome மக்களே and இது லோகநாதன் from Nilavut Surface Solutions. Okay. So இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா keyworded length argument பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த keyworded length argument variable length argument தான் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது keyworded length argument. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கீவேர்டட் லென்த் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ கீவேர்டட் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஓகே, ஸோ சேம் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லைக் நான் டேட்டாவை வந்துட்டு இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஐஎன்எஸ்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். அண்ட் இந்த மெத்தடுக்குள்ள நான் ஒரு சில வேல்யூஸை வாங்க போறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு ஆர்டர்ல இருக்க போது மேபி நான் டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு என்னென்ன வேல்யூ வாங்க போறேன்னா நேம், ஏஜ், மொபைல். ஓகேங்களா? ஸோ 3 வேல்யூ வாங்க போறேன். ஸோ இந்த 3 வேல்யூ தான் யூசர் என்டர் பண்ண போறாங்க. அண்ட் இதை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நேம் கமா ஏஜ் கமா மொபைல். ஸோ இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா வித் அந்த கீவேர்டோட. ஸோ நேம் இஸ் நேம் பிளஸ் age is age plus mobile is mobile. ஓகேங்களா? ஸோ யூசர் கிட்ட இருந்து 3 வேல்யூ வாங்குறோம், நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ நமக்கு தெரியும் யூசர் எத்தனை வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நேம் கொடுக்க போறாங்க, செகண்ட் வேல்யூ ஏஜ் கொடுக்க போறாங்க, தேர்ட் வேல்யூ மொபைல் கொடுக்க போறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இதுல மேபி நேம், ஏஜ், இதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல் நம்பர். ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ நான் இந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நேம் இஸ் நேம், நேம் இஸ் நேம், ஏஜ் இஸ் ஏஜ் அண்ட் மொபைல் இஸ் மொபைல் அப்படிங்கிறது வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் யூசர் 3 வேல்யூ தான் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த 3 வேல்யூவை தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ நேம் இஸ் நேம், ஏஜ் இஸ் ஏஜ் அண்ட் மொபைல் இஸ் மொபைல். ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ யூசருக்கு இதோட ஃபார்மேட் தெரியாது. இப்போ நம்ம அனுப்பிச்சது பொசிஷனல் ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், செகண்ட் வேல்யூ செகண்ட் ஆர்குமெண்ட், தேர்ட் வேல்யூ தேர்ட் பேராமீட்டர்ல போயிட்டு உட்காருது. ஸோ இப்போ யூசருக்கு இந்த இது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ யூசர் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஜ் அனுப்புறான், அடுத்தது நேம் அனுப்புறான், அப்புறம் மொபைல் நம்பர் அனுப்புறான். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா நேமுங்கிற இடத்துல நேம் இஸ் ஏஜ் போய் உட்காந்துருக்கும், ஏஜ் இஸ் நேம் போய் உட்காந்துருக்கும். ஏன்னா நம்ம அனுப்பின வேல்யூ பொசிஷனல் ஆர்குமெண்டா தான் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ பொசிஷன் பேஸ் பண்ணி பாஸ் ஆகும்போது நமக்கு இந்த இஷ்யூ வரும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே இன்னொரு ஆர்குமெண்ட் பார்த்தோம். என்ன ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா கீவேர்டட் ஆர்குமெண்ட் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ், நேம் ஈக்குவல் டு நேம் அண்ட் மொபைல் ஈக்குவல் டு மொபைல். ஸோ இப்போ யூசர் எந்த ஆர்டர்ல கொடுத்தாலும் ஸோ அந்த கீவேர்டுக்கு தான் இந்த வேல்யூ போயிட்டு ஃபெச் ஆகும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். நேம் இஸ் நேம், ஏஜ் இஸ் ஏஜ் அண்ட் மொபைல் இஸ் மொபைல் நம்பர். ஓகே, சரி. இப்போ அடுத்த இஷ்யூ என்னன்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ யூசர் வந்துட்டு இன்னொரு வேல்யூ கொடுக்குறான், டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ மேபி டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு
ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணா ஸ்டோர் ஆகுமா, எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டா? ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது அதுல இருக்கிறது மொத்தம் வந்துட்டு எத்தனை ஆர்குமெண்ட், 3 ஆர்குமெண்ட், 3 கீவேர்டு ஆர்குமெண்ட், அண்ட் நம்ம கொடுத்திருக்கிறது 4 கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ எடுத்துக்காது. ஸோ அப்போ இது எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆடுங்கிற மெத்தட் பார்த்தோம். ஸோ அதுல எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் நம்ம சென்ட் பண்ணலாம்னா டூப்பிளா எடுத்துட்டு போவோம். இங்க கீவேர்டு அண்ட் வேல்யூவோட எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க டூப்பிளா எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்டார் கொடுத்தோம். கரெக்டுங்களா? ஸோ இது டூப்பிளா எடுத்துட்டு வந்தது. இப்போ நீங்க கீவேர்ட் அண்ட் வேரியபிளோட கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு கீவேர்டு, வேரியபிள் லென்த், ஆர்குமெண்ட் இதை வந்துட்டு டிக்ஷனரியா எடுத்துட்டு வந்திருக்கும் டேட்டாவை. ஸோ இப்போ நீங்க இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், ஈஸி. எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? மேபி ஒரு ஸ்ட்ரிங் நமக்கு வேணும். ஸோ நான் இங்க வந்துட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது நான் ஃபார் லூப்ல I, j in நம்மளோட இது வந்து டேட்டா டாட் ஐட்டம்ஸ். கரெக்டுங்களா? டேட்டா டாட் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ இது என்ன எடுத்துட்டு வந்திருக்கும்னா இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா INJ என்னவா இருக்கும்? ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் எப்படி டிக்ஷனரியில இருந்து எடுத்து பிரிண்ட் பண்றதுன்னு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இது என்னோட நாம் பண்ண எரர். இங்க வந்துட்டு கோலன் கொடுக்கணும்ல ஃபார் லூப்புக்கு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீ அண்ட் வேல்யூ எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்க ஈஸியா வந்துட்டு கீ கூட வேல்யூவை மேப் பண்ண முடியும். ஸோ எப்படி மேப் பண்ணலாம்? ஸோ ஐங்கிறது கீ அண்ட் ஜேங்கிறது வேல்யூ. ஸோ எஸ் equal to s plus ஐங்கிறது கீ பிளஸ் நம்ம என்ன கொடுத்திருந்தோம் அங்க ஈஸ்க்கு அப்புறம் ஒரு கோலன் கொடுத்திருந்தோம் அண்ட் தென் again பிளஸ் ஜே. கரெக்டுங்களா? ஸோ ஜேக்கு அப்புறம் again நம்ம வேணும்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு கமா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்ட்ரிங் ரெடியா இருக்கும் பிரிண்ட் ஆகுறதுக்கு. ஸோ எஸ் பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். ஏஜ் இஸ் ஏஜ், நேம் இஸ் நேம், மொபைல் இஸ் மொபைல் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இஸ் டேட் ஆஃப் பர்த். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்க n நம்பர் ஆஃப் கீவேர்டட் வேரியபிளை உள்ள அனுப்பி அங்க வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அது கீவேர்டட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ கீவேர்டட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ங்கிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பத்தி டீடைல்டா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ரெக்ரெஷன் இருக்கு அண்ட் ஃபில்டர் மேப் ரெடியூஸ் இருக்கு, லாம்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஊப் கான்செப்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெக்ரெஷன் அண்ட் லாம்டா பார்ப்போம். ஸோ until then bye friends, and வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் போடுங்க. ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.